எப்படியாவது இந்த முறை அவங்கள லாக் பண்ணி ரகுராம் குடும்பத்து மானத்தை வாங்கிடலான்னு பார்த்தா எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. எப்படியோ அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி மணியும் சிவாவையும் உள்ள இறக்கிட்டாங்க. அவங்க 2 பேர் மட்டும் இறங்கினா எடுபடாதுன்னு ஆளுங்களையும் கொஞ்சம் இறக்குனாங்க பாரு. அப்பவே நம்ம திட்டம் ஃபிளாப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி புத்திசாலித்தனமான வேலையெல்லாம் செய்யக்கூடிய ஆளு அந்த மாயாதான். இதுல நம்ம கரெக்டா இன்வால்வ் ஆகாததுனாலதான் நமக்கு எந்த பிரச்சனையும் வரல. கொஞ்சம் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு உள்ள போயிருந்தோம், உள்ளது போச்சு நொல்ல கண்ணுங்கிற மாதிரி எல்லாமே போயிருக்கும். அந்த லாட்ஜ் மேட்டர்ல தனாவை மாட்டி விட்டு ரகுராம் மானத்தை வாங்கிடலான்னு பார்த்தா அவ எப்படியோ மோப்பம் பிடிச்சு வந்து கெடுத்து விட்டுட்டா. இப்ப அவளையே மாட்டி விடலான்னு பார்த்தா அதுவும் நடக்க மாட்டேங்குது. இத பாரு, நான் சொல்றேன் பாரு, அவ இருந்தா கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணம் கூட நடக்காது. அதையும் அவ எப்படியாவது கெடுத்துருவா. அவ இருக்கிற வரைக்கும் நாம ஜெயிக்கவே முடியாது. என்னன்னு ரொம்ப டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம என்னமா பண்றது? ஏற்கனவே இளவு காத்த கிளி மாதிரி 21 வருஷத்தை இழந்துட்டோம். இப்போ இருக்கிற குறகாலத்தையும் இப்படியே முயற்சி மேல முயற்சி பண்ணி இழந்துருவோமோன்னு பயமா இருக்கு. அண்ணே, நீங்க இந்த மாதிரி பயந்து போய் பேசி நான் பார்த்ததே இல்லையே. என்ன ஏன் மனசு விடுறீங்க? அவங்கள பழி வாங்க முன்ன இருந்த வாய்ப்பை விட நமக்கு இன்னும் பிரகாசமான வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்குன்னு. இதுல அவங்க யாருமே தப்ப முடியாது. என்னமா வாய்ப்பு இருக்கு? ரகசியத்தோட மதிப்பு அது ரகசியமா இருக்கிற வரைக்கும் தான். இப்போ அது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதை வச்சுதான் நாம அவங்கள லாக் பண்ணணும். என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குண்ணே. நீங்க வாங்க போலாம். எங்கம்மா போறோம்? கோயம்புத்தூருக்கு தான். அங்க யார பார்க்க போறோம்? நம்ம திட்டத்தை செயல்படுத்த போறவர். வாங்க, போற வழியில சொல்றேன். போங்க. சரி. எதுக்காக என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? எப்படி இருக்கு கிஷோர்? கல்யாணம் தப்பு பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறோம். என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் நாங்க பேச வந்திருக்கோம். என்ன விஷயம்? உன் பொண்ணுக்கு கல்யாணம் ரெடி பண்ணியே, அதுக்கு மாப்பிள்ளை யாரு? அதை எதுக்கு கேக்குறீங்க? அதான் கல்யாணமே நின்னு போச்சு. அதுக்கப்புறம் அதை கேட்டு நீ என்ன பண்ண போற? கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. பிரயோஜனம் இருக்கிறதுனால தான் நான் கேக்குறேன். சீனு தானே இந்த மாப்பிள்ளை? என்ன ஷாக் ஆயிட்ட? இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. நடக்காத கல்யாணத்துல யார் மாப்பிள்ளையா இருந்தா என்ன? சீனு தான் மாப்பிள்ளைன்னு நீ அப்பவே சொல்லியிருந்தா அந்த கல்யாணம் அப்பவே நடந்திருக்கும். அதெல்லாம் ஒன்னும் நடந்திருக்காது. மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சிருந்தா ரகுராமே அடுத்த நிமிஷமே அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பாரு. கே அனுப்புனா என்ன? நீ அவங்க 2 பேரையும் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமா பாத்துக்க வேண்டியதானே? அப்புறம் ஒரு 20-25 வருஷம் கழிச்சு திரும்ப வந்தா உங்க மேல அவங்க கோபப்படுறதுக்கு உடம்புல தெம்பும் இருக்காது, மனசுல பாரமும் இருக்காது. 21 வருஷத்துக்கு முன்னாடியே நீ காதலுக்காக புரட்சி பண்ணவனாச்சே. அது எப்படி உன் பொண்ணு விஷயத்துல நீ கோட்டை விட்ட? என் பொண்ணுக்கே விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? அவ சொல்லல, அத அவள அவங்க சொல்ல வச்சிருக்காங்க. காதலிச்சு காத்திருந்து உன்னை அவ ஊர்ல இருந்து வர வச்சவ திடீர்னு எதுக்கு இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லணும்? அப்படி சொல்றான்னா அவ ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கான்னு தானே அர்த்தம். இத பாரு, அவ சின்ன பொண்ணு. இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க. அவளுக்கு நீதான் புரிய வைக்கணும். வயசு போனதுக்கு அப்புறம் மாயா தப்பு பண்ணிட்டோமேன்னு வருத்தப்படுவா. அப்போ வருத்தப்படுறதும் கண்ணு போனதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்றதும் ஒண்ணுதான். இத பாரு, உனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு பொண்ணு. அவ வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சேன்னு நீ காலம் பூரா வருத்தப்பட்டே சாக போறியா? பிள்ளைங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பெத்தவங்களுக்கு தான் நல்லா தெரியும். சீனு தான் மாயாவை காதலிச்ச பையன்னு முதல்ல சொல்லு. பிரச்சனை வரும், அவங்கள வீட்டை விட்டு அனுப்புவாங்க. அவ சீனுவோட வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா
நீ அவளை பாத்துக்க போற. இதுதான் உனக்கு நல்ல சந்தர்ப்பம். இப்போ விட்டுட்டா எல்லாமே உன்னை விட்டு போயிடும். இப்ப என்ன என்ன பண்ண சொல்றீங்க? அவ காதலிச்சது சீனு தானே போய் சொல்லுங்க. ம். சரி, நான் சொல்றேன். போன மாசம் எத்தனை லோடு தேங்காய் போச்சு? ஐயா போன மாசம் எத்தனை லோடு தேங்காய் போச்சு? 2 லாரிங்க ஐயா. குறைவா போயிருக்கிற மாதிரி தெரியுது. ஒன்றும் இல்லைண்ணே, இளநியா ஒரு 2 லாரி அனுப்பிச்சோம்ண்ணே. அதனால தான் தேங்காயை விட இளநீ கொஞ்சம் ரேட்டு கூட இருந்துச்சு. அதான். ம், அப்படியா? சரி. ஆ, வாங்க வாங்க வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? இவங்க எல்லாருக்கும் இளநீ வெட்டி கொண்டு வா. சரிங்க. ஐயா ஐயா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஐயா. ஆ, சரி. வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. ஏன் தயங்குறீங்க? உங்களுக்கு ஏதாவது பணம் வேணுமா? இல்ல வேற மராமத்து பணிக்கு ஏதாவது உதவி வேணுமா? ஐயா அதெல்லாம் நாங்க கேட்காமலே நீங்க கொடுத்துருவீங்களே ஐயா. நாங்க எப்படியா உங்களை போய் கேட்க முடியும்? நாங்க அதுக்காக வரலையா. வேற என்ன? வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா. பஞ்சாயத்துக்கு ஒரு பிராது வந்திருக்குங்க ஐயா. அத சொல்லத்தான் இவ்வளவு யோசிக்கிறீங்களா? என்ன உடனே விசாரிக்கணுமா? விசாரிக்கணும் தான். ஆனால் அவங்க பிராது கொடுத்தவங்கள எப்படி கூப்பிடுறதுன்னு தான். ஏண்ணே, அதுக்கு என்னண்ணே பண்ண முடியும்? யார் மேல பிராது கொடுத்துருக்காங்களோ அவங்க என்ன ஆனாலும் வந்து தானே ஆகணும். அதுல எல்லாம் நம்ம எந்த பாரபட்சமும் பார்க்க முடியாதுல்ல. அண்ணே, உங்களால கூட்டிட்டு வர முடியலனா அவங்க யாருன்னு என்கிட்ட சொல்லுங்க. நான் போய் அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்ன? ஆமா, அவங்க யார் மேல பிராது கொடுத்திருக்காங்க? என்ன ஏன் மேல பிராது கொடுத்த மாதிரி நீங்க தயங்குறீங்க? யாரு மேலேன்னு சொல்லுங்க. ஐயா உங்க மேல இல்லைங்க ஐயா. உங்க குடும்பத்துல இருக்கிற மாயா மேல பிராது கொடுத்துருக்காங்க ஐயா. மாயா மேல பிராது கொடுத்துருக்காங்களா? யாருங்க கொடுத்தா? உங்க சொந்தக்காரரு கிஷோர் தாங்க ஐயா. அவன் இன்னும் இந்த ஊரை விட்டு போகலையா? ஏதாவது ஒரு வழியில இருந்து இந்த குடும்பத்தை பிரிக்காம விடக்கூடாதுங்கிற ஒரு முடிவுல இருக்கான் போல. ம். என்ன பிராது கொடுத்திருக்கான்? ஐயா அத பஞ்சாயத்து கூடினதுக்கு அப்புறமா தான் சொல்வேன்னு சொல்றாருங்க ஐயா. அவன் நம்மள அவமானப்படுத்தணும்னே கங்கணம் கட்டிருக்கான் போல. சரி, நீங்க போங்க, நான் வரேன். வரங்க வரங்க ஐயா. சிவா, வண்டி எடு. முதல்ல அவன் என்ன பிராது கொடுத்திருக்கான்னு விசாரி. ம், சரிங்கண்ணா. வணக்கம். உட்காரு உட்காரு. என்ன பிராது? கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. என் பொண்ணு மாயாவுக்கு அவ விரும்பின பையனை கல்யாணம் பண்ணி வைக்க நான் ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருந்தேன். கடைசியில அவ எனக்கு அந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டான். கல்யாணத்துல அவளுக்கு விருப்பம் இல்லாம போயிருக்கும், அதனால வேண்டான்னு சொல்லிருக்கா. இதுவா பிராது? அது
அவ விரும்பின கல்யாணம், அவ விருப்பப்பட்ட மாப்பிள. ஏதோ ஒரு கட்டாயத்தால அவ திடீர்னு வேண்டான்னு சொல்லிட்டா. அவளுக்கு யாரோ ஏதோ ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்காங்க. அதனாலதான் கடைசி நிமிஷத்துல அவ அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. ஒரு அப்பாவா அவளுக்கு இருந்த நெருக்கடிய தீர்த்து வச்சு அவளுக்கு பிடிச்ச பையனோட கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட கடமை. இங்க பாருங்க, இதெல்லாம் உங்களோட சொந்த பிரச்சனை. இப்ப பஞ்சாயத்துக்கு வந்த காரணம் என்னன்னு நீங்க சொல்லவே இல்லையே. நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. சரி சொல்லுங்க. என் பொண்ணு அந்த மாதிரி நடந்துகிட்டதுக்கு காரணம் இந்த ரகுராமும் இவரோட குடும்பமும் தான். என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நாங்க யாரும் மாயாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லல. அது அவளா எடுத்த முடிவு. அவளுக்கு அங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அவ உயிருக்கு உயிரா காதலிச்ச பையனை வேண்டாங்கிற அளவுக்கு, அவன் கூட சேர முடியாத அளவுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அந்த மாப்பிள்ளையோட சேர விடாம அவங்க தடுத்தாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? அதுதான் உண்மை. அன்னைக்கு அந்த கல்யாணத்துல நீங்க ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளை யாருன்னே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்போ நாங்க எப்படி தடுப்போம்? எதுக்காக தடுக்கணும்? நாங்க அவனை முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாதுங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? அவர்தான் மாப்பிள்ளைன்னு தெரியாதுன்னு சொன்னா கூட நான் ஒத்துக்குவேன். பார்த்ததை கூட தெரியாதுன்னு சொல்றத என்னால ஒத்துக்கவே முடியாது. என்னங்க புதிர் போட்டு பேசுறீங்க? சரி, அவரையா சொல்ல சொல்லுங்க அந்த மாப்பிள்ளை யாருன்னு. அதுக்கப்புறம் தடுத்தது நாங்களா இல்ல வேற யாராவதான்னு விசாரிக்கலாம். சொல்லு, மாப்பிள்ளை யாரு? வேற யாரு? உங்க தங்கச்சி மகன் சீனு தான். என்ன சொல்ற? ஆமா, மாயா சீனு 2 பேரும் காதலிச்சாங்க. அவங்களுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணேன். இங்க பாருப்பா, சொல்றத கொஞ்சம் பொருந்துற மாதிரி சொல்லுப்பா. அந்த பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் நிச்சயம் எல்லாம் முடிஞ்சு பொண்ணு கூட அவங்க வீட்டிலேயே தான் தங்கி இருக்கு. அவனை போய் மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க? அதெல்லாம் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என் பொண்ணு காதலிச்சது அவனைதான், கல்யாணம் பண்ணிக்க விரும்பினதும் அவனைதான். என்னப்பா பெரிய வீட்டு மேலேயே பொய்யான குற்றச்சாட்டை சொல்ற? நான் சொல்றது அத்தனையும் சத்தியங்க. மாயாவும் சீனுவும் தான் காதலிச்சாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் இருந்தாங்க. போதும், நிறுத்து. இதுக்கு மேல நீ அவங்கள பத்தி தப்பா ஏதாவது சொன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்ன உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போற? உன் பொண்ணு உன்னை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு இந்த குடும்பம் தான் முக்கியம்னு வந்துட்டா. உனக்கு அந்த கோபம் என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அத சொல்றேன். ஆயாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போறதுக்கு நீ திட்டத்தை போட்டுட்டு அவ மேல இப்படி அபாண்டமா பழிய போடுற. அதுல நாங்க ஏமாந்து அவளை வீட்டை விட்டு துரத்திடுவோம், நீ உன்னோட கூட்டிட்டு போகலான்னு நினைக்கிற. அது நடக்கவே நடக்காது. எனக்கு அவ மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவ இந்த மாதிரி முட்டாள்தனத்தை பண்ணவே மாட்டான். அதே மாதிரி சீனு நான் வளர்த்த பையன். அவனுக்கு இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டது எல்லாம் நல்லா தெரியும். அவனும் நீ சொல்ற தப்ப தூக்கத்துல கூட செய்ய மாட்டான். இவங்க மேல வந்து நீ பழி சொல்ற. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ சொல்றத நம்புற அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு நாம முடிவு பண்ண வேண்டாம்.
சம்பந்தப்பட்ட மாயா சீனுவை விசாரிச்சு பாருங்க, தெரியும். இத பாருங்க, நீங்க எல்லை மீறி பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் பிராது கொடுத்துருக்கேன், நீங்க விசாரிச்சுதான் ஆகணும். எனக்கு அவங்க 2 பேர் மேலேயும் நம்பிக்கை இருக்கு. ஆனா பிரச்சனை பஞ்சாயத்து வரைக்கும் வந்துட்டதால அவங்களை இங்க கூப்பிட்டு நிறுத்தி உண்மை என்னன்னு விசாரிக்கிறேன். வேளை அவங்க நீ சொல்றது பொய்ன்னு சொன்னா சொல்ல மாட்டாங்க. சொல்லிட்டா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் வாங்கிக்கிறேன். நம்ம ஊரு வழக்கப்படி பொய் பிராது கொடுத்ததுக்காக 10 சவுக்கடி கொடுக்கப்படும். இதுதான் இந்த பஞ்சாயத்து வழக்கம். ஒருவேளை இது பொய் இல்லைன்னு தெரிஞ்சா அந்த 10 சவுக்கடியும் நான் வாங்கிக்கிறேன். அண்ணா, நாளைக்கு பஞ்சாயத்து இதே நேரத்துல தொடங்கும். நீ சொன்ன மாயாவும் சீனுவும் இங்க வந்து எது உண்மை எது பொய்ன்னு சொல்லுவாங்க. பஞ்சாயத்து முடிஞ்சது. எவ்வளோ விஷயத்துக்கு நான் விட கண்டுபிடிச்சதேன். இந்த சுஜிபி மேட்ருக்கு என்னால விட கண்டுபிடிக்க முடியலையே. இந்த லவ் மேட்டரை எப்படி ஓபன் பண்றது? யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, ஆனா ஓபன் பண்ணணும். அது எப்படி? பேசாம மொட்டை கடிதாசி எழுதி வீட்டுக்கு போட்டுருவோமா? சேச்சே, அது ரொம்ப சீப்பா இருக்கும். வேற என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணணுமே. டேய் சீனு, நீயா? நான் பயந்தே போயிட்டேன். என்னப்பா ரொம்ப நேரமா அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது? டேய், எல்லாம் உன் விஷயமா தாண்டா யோசிச்சுட்டு இருக்கேன். உன் லவ் மேட்டரை வீட்டுக்கு எப்படி சொல்லலான்னு நானும் பல விதமா யோசிக்கிறேன். என்னால அதுக்கு ஒரு விட கண்டுபிடிக்க முடியல. எந்த வித பிரச்சனையும் இல்லாம நீங்க சேரணும், அதான்டா என்னோட ஆசை. அப்பா, என்னதான் நீங்க தலைகீழா நின்று யோசிச்சாலும் பிரச்சனை இல்லாம அதை சொல்லவே முடியாது. அது அவ்வளோ சாதாரணமான விஷயமும் இல்லை. சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் சரியாகட்டும்னு வெயிட் பண்ணி தான் இதை ஓபன் பண்ண முடியும். இவனுக்கு இப்படி மூச்சரிக்க ஓடி வர்றான். ஐயா ஐயா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏண்டா, எனக்கு தெரியாத விஷயத்த சொல்றதுக்காக தானே இப்படி மூச்சரிக்க ஓடி வர்றேன். இங்க வந்து உங்களுக்கு விஷயம் தெரியுமான்னு கேட்டா என்னடா அர்த்தம்? கண்ட்ரி ஃப்ரூட் விஷயத்த சொல்றான். ஐயா, இன்னைக்கு பஞ்சாயத்துல மாயாவோட அப்பா கிஷோர் வந்து மாயா லவ் பண்ற பையன் நம்ம சீனு தம்பி தான் சொல்லி பிராது கொடுத்திருக்காருயா. அப்புறம் என்னாச்சு? கொஞ்ச நேரத்துல ஒரே கலவரமாயிருச்சு. அப்புறம் நாளைக்கு சீனு தம்பியையும் மாயாவையும் நேர்ல கூப்பிட்டு விசாரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவர் சொல்றது பொய்யா இருந்தா அவருக்கு 10 சவுக்கடின்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ, என்ன ஃபியூச்சர் சம்மந்தி நம்மளை விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்காரு. என்னப்பா அது பெரிய பூகம்பமே கிளம்பி இருக்கு. இல்லடா சீனு, அது வேற ஒண்ணும் இல்லல்ல. இல்லைங்கய்யா, இததான் சொல்ல வந்தேன். சரி சரி, நீ போ. டேய், நாம எப்படி அந்த விஷயத்த சொல்றதுன்னு பார்த்தா அதுக்குள்ள ஃபியூச்சர் சம்மந்தியே முந்திக்கிட்டாரு. அப்பா, இது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும்னு தெரியாம சிரிச்சிட்டு இருக்கீங்க. டேய் சீனு, ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோ. நம்ம கையை மீறி நடக்கிற விஷயத்தை எல்லாம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயம் வெளியே வரத்தானே போகுது. இப்ப வந்துருச்சு.
ஐயோ நாளைக்கு நான் பஞ்சாயத்துல என்னதான் சொல்லுவேன்? ஏய், வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் மாயாவை தான் விரும்புறேன்னு போட்டு உடைச்சிரு. இந்த பார்ச்சினோ, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். இவனை தைரியமா வச்சுக்க நம்மள தைரியசாலியா காட்டிக்க வேண்டியிருக்கு. பூகம்பம் ஒண்ணு வெடிக்க போகுதுடா மணி, எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்கோ. சரி வா, முதல்ல வீட்ல என்ன நடக்குதுன்னு பாப்போம். வா. சரி வாங்க. என்னப்பா ரகு, என்னாச்சு? ஏன் இவ்வளோ கோவமா இருக்க? சிவா, என்னடா ஆச்சு? நீயாவது சொல்லேன்பா. இப்படி 2 பேருமே எதுவுமே சொல்லாம இருந்தா என்னதான் அர்த்தம்? அந்த அளவுக்கு நாங்க அவமானப்பட்டிருக்கோம்னு அர்த்தம். அவமானமா? உங்களை அவமானப்படுத்த இந்த ஊர்ல எவன் இருக்கான்? உன் முன்னாடி நின்னு பேசுறதுக்கு கூட இந்த ஊர்ல யாருக்கும் தகுதி இல்லை. அதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஒருத்தன் தாமா என்னையும் இந்த குடும்பத்தையும் அவமானப்படுத்தியிருக்கான். யாருங்க அது? வேற யாரு? 21 வருஷத்துக்கு முன்னால பண்ண அவமானம் போதாதுன்னு இப்ப மறுபடியும் அவமானப்படுத்த வந்திருக்கான் அந்த கிஷோர். மாயா காதலிக்கிற பையன் சீனுதான்னு சொல்லி பிராது கொடுத்திருக்கான்.